இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுள் எங்கே இருக்கின்றாரோ, கடவுளுடைய வல்லமை எங்கே நிறைவாக குடிகொண்டிருக்கிறதோ அந்த இடம்தான் விண்ணகம்னு சொல்லுவோம், சொர்க்கம்னு சொல்லுவோம். நாம உண்மைதானே? கடவுள் எங்கே இருக்கின்றாரோ, கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய வல்லமை, அவருடைய மகிமை எங்கே நிறைவாக இருக்கின்றதோ அந்த இடம்தான் விண்ணகம். முதல் வாசகம் பார்க்கணும். ஒரு விண்ணகத்தில் என்னென்னலாம் இருக்கும்? கடவுள் வாசம் செய்கின்ற அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்காது, அனைத்தையும் எசையா பட்டியலிடுகிறார். எசையாவுடைய இறுதி பகுதி இந்த வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடவுளை விடுத்து பெரும் பாவம் செய்து பாபிலோனுக்கு அடிமையா போனாங்க. இப்ப எசையா முன்னறிவிக்கிறார், இஸ்ரேல் மக்களே, நீங்க மனம் திரும்பி வாருங்க, உங்க பழைய பாவத்தெல்லாம் விட்டு ஒழியுங்க, புதிய இதயத்தை நீங்க ஏத்துக்குங்க, அந்த இதயத்துல கடவுளை குடிகொள்ள வைங்க. அப்படி கடவுள் உங்கள் மத்தியிலே, உங்கள் இல்லத்திலே, உங்கள் உள்ளத்திலே இறைவன் தங்கி இருப்பாரேயானால், கடவுள் உங்களில் வாசம் செய்வாரேயானால், உங்களுடைய இடம், நீங்கள் இருக்கின்ற இடம், இல்லம், உள்ளம், இது அனைத்தும் விண்ணகமாக மாறும். நீ பாருங்க பார்ப்போம். அந்த இடத்துல பழி வாங்குதல் இருக்காது. சொல்ல பாருங்க பார்ப்போம். மன்னிப்பேன், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். இனி அங்கே ஒருபோதும் அழுகை இருக்காது. கடவுள் இருக்கிற இடத்துல அழுகை இருக்குமா? இருக்காது. அங்கே சில நாட்கள்ல இறக்கும் பச்சிளம் குழந்தைகள் இருக்காது. அங்க இறப்பே இருக்காது. அங்க பண்ணுவாங்க, முதியவர்கள் இளைஞர்களை போல இருப்பார்கள். சரிங்களா? அங்கே சாபம் இருக்காது. அங்கே திராட்சை நட்டு மக்கள் மகிழ்ச்சியாக உண்டு கொழுத்து கழித்திருப்பார்கள். என்றால் அது கடவுள் வாசம் செய்யும் இடமாக இருக்கு, விண்ணகம். அது அந்த இடம், உங்களுடைய இடம், உள்ளம், இல்லம் கடவுளுடைய இல்லமாக மாற நாம என்ன செய்யணும்? அதான் மிக முக்கியம். இன்றைய 3ஆம் வாசகம் பார்க்கணும், நம்ம நற்செய்தி வாசகம் பார்க்கணும். அந்த அரசு அலுவலனை போல, அந்த அரசு அலுவலன் எப்படி இருக்கிறாரோ அதை போல நாமும் நம்முடைய உள்ளத்தை, இல்லத்தை மாற்றுவோமே ஆனால் நம்முடைய இல்லமும் நம்முடைய உள்ளமும் சொர்க்கம்தான், விண்ணகம்தான். பவுல் சொல்லுவார், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், ஆனால் யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுகிறார்கள் சொல்றார். ஏன்னா யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவர் சொல்றதை நம்ப மாட்டாங்க. அவங்க நம்பணும்னா ஒன்று செஞ்சு காட்டணும், ஒரு மேஜிக் பண்ணி காட்டணும், அப்ப நம்ப. அது ஒரு குணம் அவங்களுக்கு. அதான் இன்னைக்கு என்ன பண்ண சொல்ற பாருங்க பார்ப்போம். அந்த அரசர் வராரு, ஆண்டவரே, போதகரே, என் பையன் நோயா இருக்கிறான், சாகும் தருவாயில் இருக்கிறான், செத்து போற நிலையில இருக்கிறான், நீங்க என்ன பண்ணுங்க, அவனை காப்பாத்துங்க என்று ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான். அதற்கு ஏசப்பாவுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். அதை பார்க்குறாரு, நீங்கள் அரும் செயலை கடந்து நம்புவீங்க. எப்படி அங்கே நம்புனீங்க? நீங்க அவங்களுக்கு ஒன்றும் செய்யலையே. லாபம் வச்சுக்கணும். அவர் இந்த செயல் அடக்கிற இடம் கானாவூர், தண்ணி ரசமா மாத்திரம் அந்த இடம். வந்து அங்க என்ன பண்றாரு அவர்? அரசு அலுவலர் ஹெல்ப் கேட்கிறாரு. அப்ப வார்த்தை பாருங்க பார்ப்போம். நீங்கள் அரும் அடையாளத்தை தான் நம்புவீங்க. நீங்க எப்படி நீங்க நம்புனீங்க நீங்க என்று ஏசப்பா சொல்லியும் அவரை அந்த அந்த அரசாளன்னு சொல்ல வார்த்தை பாருங்க பார்ப்போம். இல்லையா, நான் நம்புறேன், விசுவசிக்கிறேன்.
நீங்கள் உங்களை குறைய தீர்ப்பீங்க. கடவுளை பிள்ளை நீங்க, அந்த மகத்துவம் கூட இருக்குது என்று முழுமையாக ஆண்டவரிடத்திலே தன்னை முழுவதுமாக கையளித்து அந்த உதவியை அவர் கேட்கிறார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பரவாயில்லையே, உன் நம்பிக்கையா, சரி இப்போ உன் பிள்ளை குணமாகி இருப்பான் என்று தன்னுடைய ஆசையை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார். அந்த பிள்ளையும் குணமாகிறார். சகோதரர்களே, இவ்வாறான விசுவாசம் எங்கே இருக்கிறதோ, எங்கே கடவுள் முதன்மை பொருளாக இருக்கிறாரோ, எங்கே கடவுள் மீது இந்த பாருங்க, சாக போறான் என் மகன், உங்களால் முடியும், இந்த நிலை, இந்த விசுவாசம், இந்த ஆழ்ந்த விசுவாசம் எங்க இருக்கிறதோ அதான் விண்ணகம். நமது இல்லம் விண்ணகமாக திகழ வேண்டுமா? ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் விண்ணகமாக மாற்றுவோம். நான் சந்திப்போம்.